இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதோடு சேர்த்து ஓத வேண்டிய இன்னொரு துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் எதையாவது இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம இழந்ததை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கிறது. நம்ம எதை இழந்தமோ அதுதான் சிறந்தது நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒன்னை இழந்தால் கண்டிப்பாக அதுக்கு மாற்று ஒன்று இருக்கிறது, இதுக்கு பிரதியாக வேற ஒன்று அல்லாஹ் தருவான், அவனுக்கு தர இயலும் அப்படின்னு முதல்ல ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி உம்மு சலமாங்கிறவங்க ஏற்கனவே அபூ சலமாங்கிறவரை திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அபூ சலமா இறந்து விட்டார். இறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சலமாட்ட ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. சொன்னாங்க, நீ எனக்கு இந்த முசீபத்துக்காக வேண்டி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக வேண்டி இறைவா எனக்கு கூலி கொடு, பரிசு கொடு, நான் சபர் செஞ்சுக்கிறேன், இதை விட சிறந்தது எனக்கு தா. அபூ சலமா நான் இழந்திருக்கிறேன் கணவரை, இதை விட ஒரு சிறந்ததை தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கேட்க சொன்னார்கள். அப்ப கூட நான் நினைச்சேன், அபூ சலமாவுக்கு மேல ஒரு சிறந்த ஒரு ஆளு யாரு கிடைக்குவா? நம்ம கணவர் அபூ சலமா எவ்வளவு அழகான கணவர், அவரே போயிட்டாரு, இவரை விட சிறந்த ஒரு ஆள் தான் நம்மளை கேட்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். கடைசியில் என்னுடைய துஆவின் பயனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கணவராக தந்தான், சிறந்ததை கேட்டதுனால. இது சஹீஹ் முஸ்லிம்ல அதே மாதிரி 1525 1527 என்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு இது சொல்லணும், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, என்னுடைய இந்த துன்பத்திற்கு இறைவா நீ கூலி தருவாயாக, வஅக்லிப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு மாற்றாகத்தா. இப்ப எதை நான் இழந்திருக்கிறேனோ, வீட்டை இழந்துட்டீங்களா, இதை விட நல்லதா, சொத்தை இழந்துட்டீங்களா, வியாபாரத்தை இழந்துட்டீங்களா, பிள்ளை இழந்துட்டீங்களா, பொண்டாட்டி இழந்துட்டீங்களா, புருஷனை இழந்துட்டீங்களா, எதை இழந்துட்டீங்களோ கண்டிப்பா அதை விட சிறந்தது அல்லாஹ் தர முடியும். அதனால இதை விட சிறந்ததை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதை விட அல்லாஹ் சிறந்ததை தராமல் இருப்பது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1525 1527. அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். எந்த இழப்பு வந்தாலும் சரி, இது மாதிரி ஒண்ணு இனிமே கிடைக்காது நினைக்க கூடாது. இதை விட மேலானது அல்லாஹ்வுக்கு தர முடியும்.